அப்படி இருக்கிற போது இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுகின்ற நோக்கத்திற்காக இன்றைக்கு பதிவிட நோக்கத்திற்காக இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். 10 நாளாக வந்து அப்படி வெளியிட்ட போது எங்களுக்கு சொந்த உழைப்பை போட்டு சொந்த கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு சேகரிக்கப்பட்டு இன்னைக்கு 16 வரையும் டைம் இருக்குது. 16 டைம் இருக்க போது இன்னைக்கு விடலாம் தவறு கிடையாது. 14 பிறகு வந்து 48 மணி நேரம் கேடு, 17ஆம் தேதிக்கு பிறகு தான் விடப்படக்கூடாது தேர்தல் ஆணைய ரூல்ஸ். அப்படின்ற போது காவல்துறை வந்து திட்டமிட்டு பிரஸ் கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரத்து செய்யணும், எங்களுக்கு தெரியாமல் ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்த இதை வெளியிடப்படக்கூடாதுன்னு சொல்றதுல ரோட்ல இருந்து வெளியிட்டு இருக்கு. இதுதான் ஜனநாயகத்தினுடைய நட்சத்திரமா இருக்கு. இதுதான் நாடு, இதுதான் தமிழ்நாடு, டெமோக்ரஸி ஆஃப் தமிழ்நாடு எலெக்ஷன். இப்போ நீங்க தேர்தல் அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கட்சி சார்பற்றவங்களா இல்ல எந்த கட்சி? ஐபிஎஸ் நிறுவனம் சார், பிரைவேட் லிமிடெட் சார், தனியார் நிறுவனம் சார். இல்ல வேதனை அளிக்க நான் காவல்துறை சார். ஒரு விஷயம்னா ஒரு மனிதன் உணர்ச்சி தோணக்கூடாது. காவல்துறை அதிகாரி வந்து கிட்டத்தட்ட 48 ஆய்வு விட்டுருக்கேன். இதுவரை எனக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்ததில்லை. இல்ல வருத்தமாண்ணா அண்ணே, வருத்தமாண்ணா. இல்ல அண்ணே ரோட்ல வந்து நிக்க அண்ணே ரோட்ல வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது அண்ணே. அண்ணே பிரஸ் கிளப் நான் காசு கட்டிருக்கேன், என் சொந்த காசு கட்டிருக்கேன். பிரஸ் கிளப்ல புக் பண்ணிருக்கேன். 2016 டேட் இருக்கேன். நான் 17 பிறகு 48 மணி நேரம் அவகாசம் இருக்கு. அதுக்கு பண்ண விடக்கூடாதுண்ணே. இன்னைக்கு விடுறப்ப ரோட்ல இருந்து கொடுக்குற வேதனை வழி எனக்கு உணர்ச்சி இருக்குல்ல, எனக்கு கோவரமா வராதா? என் சுயமரியாதை டச் பண்ற விஷயமா இல்லையா? அப்புறம் அந்த வேதனை வந்து உங்ககிட்ட பகிர்ந்து விடுறேன். ஆமா, நேற்று துன்புறுத்தல், நேற்று தொலை போன்ல அத்தனை டார்ச்சர். இது நான் என்ன கேட்கிறேன், நான் 2004 விடுறேன். ஸோ இன்னைக்கு விடுறப்ப மட்டும் ஏன் அப்படி பார்க்குறீங்க? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. நான் வந்து இருக்கிற ஃபேக்டர் சொல்லியிருக்கேன். 2004 திமுக வெற்றி பெற சொன்ன வெற்றி பெறாம போச்சா? உட சட்டமன்றத்தில் திமுக வெற்றி பெறாம போச்சா? உட எம்பி எலெக்ஷன் திமுக வெற்றி பெறாம போச்சா? 5 மாநிலத்தில் சொன்ன வெற்றி பெறாம போச்சா? ஈரோடு எலெக்ஷன் சொன்ன வெற்றி பெறாம போச்சா? அத்தனை ஆய்வு நான் நம்பர் 1 இருக்க போது இதெல்லாம் நம்பர் 1 இருக்குன்னு வெளியிடறதுக்கு என்ன தப்பு இருக்கு? இங்க மட்டும் என்ன அரசியல் வேண்டியிருக்கு? இதுவரை 24 வருஷம் இல்லாத புதுமையா இருக்கு எனக்கு. ரோட்ல நிக்க வேண்டிய ஒரு சர்வேவை ரோட்ல கொடுக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்குன்னா இது ஜனநாயக நாட்டை வாழ்றோம். இப்போ நீங்க வேதனையா இருக்கிறேன். ஸோ இருந்தாலும் இந்த ஆய்வு கிட்டத்தட்ட 10 நாட்களாக 6 சட்டமன்ற தொகுதிகளில் இன்றைக்கு முறையாக வயது வரையாக ஆண்கள், பெண்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் ஏனைய நபர்களை அனைவரும் சந்திக்கப்பட்டு எடுக்கப்பட்ட தரவுகளை இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக விடப்பட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் கட்சி சார்பற்றதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட அந்த ப்ரெஸ் மீட்டை வந்து பாஜகவினர் தான் அதிகமாக பதிவு. இல்லை அப்படி கிடையாதுங்க. நாங்கள் எல்லா குரூப்லையும் போகிறோம். எங்கிட்ட குரூப்பில் ரிப்போர்ட் சொல்ல 1000 பேர் இருக்காங்க. எல்லா நண்பர்களும் கூட என் குரூப் இருப்பீங்க. அது எல்லா குரூப்லையும் போடப்பட்டிருக்கு. பாஜக திமுக, அதை திமுக சொன்னால் திமுக சொம் பண்ணுவான், அதிமுக சொன்னால் அதிமுக சொம் பண்ணுவான், பாஜக ஜெயிக்குன்னு சொன்னால் பாஜக சொம் பண்ணுவான். அதாவது இந்த ஜனநாயகத்தில் யார் ஒருவரும் நேர்மையான கருத்துக்களை பதிவிட்டா உடனே யாரோ சரம்னு சொல்லுவாங்க. இதில் கிட்டத்தட்ட சார் நான் அப்படி சொல்ல போன ஈரோடு எலெக்ஷனில் திமுக ஜெயிக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி எம்பி எலெக்ஷனில் திமுக ஜெயிக்குன்னு சொன்னேன். சட்டமன்ற எலெக்ஷன் திமுக ஜெயிக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த தொகுதி சொன்னால் மட்டும் சார் ஏன் சார் இவ்வளோ அரசியல்? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் இந்த 10 நாளுக்குள்ளே இருக்குது. இந்த 10 நாளுக்குள்ள தான் இந்தியாவுடைய அரசியல் மாதிரியுமே தலைகளாக மாறி இருக்கு. காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை ஒரு பெரிய கவர்ச்சிகரமாக மக்கள் மத்தியில் பேசப்படுது. கோவையில் அதுக்கப்புறம் தான் வந்து சார் நேற்று வரையும் நாங்கள் ஆய்வு எடுத்துருக்கோம். ஸ்டாலின், ராகுல் இவங்கெல்லாம் பங்கெடுத்த பொறுத்து தான் அது ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் 10 நாளைக்கு உள்ள எடுத்த விஷயம் அப்படியே சேஞ்ச் ஆகாம இல்லை அப்டேட் எடுத்துக்கோங்க சார். என்னுடைய இந்த இது சேஞ்ச் ஆச்சுன்னா என்னுடைய ஐபிஎஸ் தனியார் நிறுவனம் சார், சும்மா இல்லை, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, நான் கழிச்சு போடுவேன். சரிங்களா? 24 வருஷம் இந்த ஃபீல்டு இருக்கேன். என்ன சார்? சார் இல்லை சார், நான் ஃபீல்டு இருக்கிறாள். நீங்கள் சராசரி நபரா யாரோ வேற நபரை பேச மாட்டான். 2004 இருக்கிற நபர் நான் என்னை யாரும் தெரிஞ்சுட்டு பேசுங்க. நான் போன எம்பி எலெக்ஷனில் சாதம் ஒரு 4 எலெக்ஷன் சொல்கிறேன். போன எம்பி எலெக்ஷன் திமுக கூட்டணி ஜெயிச்சு விக்கிமீடியாவில் போய் பாருங்க, பண்பாடு மக்கள் தொடர்ந்து பாருங்க, நம்பர் 1 நான் தான். அதே மாதிரி போன சட்டமன்ற எலெக்ஷன் சொன்னேன் 130 சொன்னேன், 130 திமுக ஜெயிச்சா இல்லையா? அதே மாதிரி ஈரோடு எலெக்ஷன் சொன்னேன், ஜெயிச்சா இல்லையா? அப்போ திமுக நானே இப்போ நான் கொடுத்த பாஜக சொல்றதா? இப்படி சொன்னா அப்படி சொன்னா இப்படி பேசுறதா? ஆகவே ஆமா, இங்க ஏன் காரணம் அது இல்ல, ஏன் காரணம் தமிழகமே உற்று நோக்குகிற, அதாவது தேசிய அளவிலே ஒரு அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் தோல்வி பெறுவார் மிகப்பெரிய விஷயம் இருக்கிற போது, ஒரு தனியார் உணவு இருக்கிற போது இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த தேர்தலில் இந்த பர்சன்ட் வரும் வெற்றி பெறுன்னு சொல்லி, இந்த வெற்றி வந்துச்சுன்னா எனக்கு எதிர்காலம் வருகிற போது நான் அந்த ஆய்வில் நான் முழுமையாக பெற்றனா இருப்பேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக இந்த கலப்பணி இருக்கக்கூடிய நபர். அப்படிங்கிற போது இது ஸ்பெசிஃபிக்காக அண்ணாமலைக்கு நான் வெற்றியா தோல்வியான்ற விஷயத்தை நன்கு ஆய்வு செஞ்சு எடுக்கப்பட்ட காரணத்தினுடைய முடிவு தான் இன்னைக்கு வெளியிடப்படுறோம் இல்லையா? இதில் அரசியல் உள்நோக்கமோ வெளிநோக்கமோ யாருடைய ஆதரவோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. டெமோக்ரஸி நாடு. அண்ணாமலை வந்து எந்த அடிப்படையில் ஜெயிப்பார்னு சொல்லி எல்லா மக்களிடம் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறது, மிகப்பெரிய அளவிலே ஒரு ஈர்ச்சி இருக்குது. அதாவது ஜெயலலிதா கலைஞரை பார்ப்பது போல அண்ணாமலையை பார்க்கிறாங்க. அதை பாசம் சார், ஒரு மனிதன் சொல்ற சாமானிய எங்களுக்கான இறுதி கடைசி வாய்ப்பு இதுதாங்க இந்த தேர்தல். இதை அண்ணாமலை தான் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு சொல்றேன். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிற்கு நான் பிரஸ் மீட் கொடுக்குறேன். இன்னைக்கு எடுத்து வச்சுங்க, 4ஆம் தேதிக்கு பிறகு நான் இதே வரேன், கோயம்புத்தூர் சந்திக்கிறேன். தப்பா இந்த பர்சீவ் போச்சுன்னா நீங்க கேளுங்க, நான் கட்டுப்படுறேன். சரிங்களா? அவ்வளவுதாங்க. அதாவது ஏடிஎம்கே உடைய ஓட்டெல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு போதுங்க, திமுக இருக்கிற ஓட்டே வந்து பிஜேபி போதுங்க. இந்த தேர்தல் விசிரமான தேர்தலை உருவாக்கும். கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா
திமுக இருக்கிற ஓட்டும் பிஜேபிக்கு போகுது, அதிமுக இருக்கட்டும் பிஜேபி போகுது. தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அண்ணாமலை உருவாக்கி விட்டார். கோயம்புத்தூருடைய நம்பிக்கை மக்கள் பார்க்குறாங்க, ஏழை எளியவர் பார்க்குறாங்க. அதனால இந்த வருகிற தேர்தலில் அண்ணாமலை ஜெயிப்பது உறுதி. இந்த சதவீதம் வரலன்னா நான் 2 நாளாக 5ஆம் தேதி உங்களை சந்திக்கிறேன். என்ன காரணம் சொல்றாங்க? எல்லாம் வந்து நீங்க அந்த உங்க சர்வேல வந்து ஜாதி அடிப்படையில் அனைத்து சாதி, தேவர் சாதி, நாடார் சாதி, கவுண்டர் சாதி, நாயக்கர் அனைத்து சந்திக்கிறோம். இதை பேசிப்பா கோவை கோட்டையிலே அதிமுக கோட்டையில் ஒரு நம்ம பாஜகவுடைய இது வந்து அதிகமாக வாக்காளர்கள் ஓட்டு போட தயாராக இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அமைகிற போது இந்த பர்சை புள்ளிவரம் வரும். அதிமுக திமுக காரங்க எதுக்காக அண்ணாமலை ஆதரிச்சு ஓட்டு போடுவாங்க? இல்ல, அந்த மக்கள் வந்து 2 கட்சி வேண்டாம், திராவிட இயக்கங்கள் உருவாக்கி நான் சொல்லல 70 ஆண்டுகளாக இருக்கிறது. அதிமுக திமுக 2 ஆட்சி நாங்கள் பார்த்து விட்டோம். இப்போ ஒரு மாற்றம் தேவை, கோவை மக்களுக்கு விடிகாலம் தேவை நோக்கத்திற்காக மக்கள் எல்லாம் முடிவு செய்யப்பட்ட தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. ஆகவே யார் தடுத்தாலும் யார் பணம் கொடுத்தாலும், காலை கூட ராமநாதபுரத்திலே 62வது வார்டிலே திமுக 500 ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்படி திமுக பணம் கொடுத்தாலும் அடுத்து அதிமுக பணம் கொடுக்க போறாங்க. யார் கொடுத்தாலும் இங்க தவிர்க்க முடியாத வெற்றியை அண்ணாமலை கண்டிப்பா இது கொண்டாடுறத இந்த ஊடகத்துறையில தெரிவிச்சுக்கொள்றேன். வந்து கவுண்டர் சமுதாயம் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவா செயல்படுது. ஜாதி அரசியலை வந்து இல்ல கவுண்டர் சமுதாயம் இல்ல, அனைத்து விதமான இல்ல கவுண்டர் சமுதாயம். அதாவது கவுண்டர் சமுதாயம் எப்படின்னு சொன்னா எப்பயும் வந்து வேலுமணி இருப்பதனால உங்க பேசிய லோக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணி அந்த ஆதரவு வந்து போகும்னு சொல்ல, அப்படி கிடையாது. அந்த பார்வை தவறு. இந்த முறை கவுண்டர் சமுதாயத்தில் இருப்பவர்களும் அந்த குழுக்களாக அவர்களுக்குள்ளே பேசப்பட்டு அண்ணாமலைக்கு வாக்களிய நோக்கத்தில் வாக்காளர் இருக்காங்க, நாயுடு சமுதாயத்தில் இருப்பவங்களும் வாக்காளர் இருக்காங்க. எப்படி அண்ணன் ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்கிற போது சொன்னாங்களோ அது போல சந்திரபாபுடைய சன் அவர் வந்து இங்க பிரச்சாரம் செய்த போது பாஜக பிளஸாவும் அமைஞ்சிருக்கு. அது ஏன் கேள்வி கேட்கப்பட்டு எனக்கு புரியல. ஆகவே நாயுடு சங்கத்தினர் கூட்டமைப்பினர் வந்து நாங்க பாஜகவுக்கு ஆதரவு கிடையாது, நாங்க வந்து எங்களுடைய சங்கங்கள் சார், சங்கங்கள் அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் இருங்க சார், சங்கங்கள் அமைப்புகள் கட்சிகள் எல்லாத்தையும் கடந்து அனைத்து மக்களும் அங்கீகரிக்கிற தலைவராக அண்ணாமலை வந்திருக்கிறார். நிச்சயமாக வருகிற 2020 தேர்தல் பாஜகவுக்கு சாதகமான தொகுதியை கோயம்புத்தூர் அமையும். பாஜகவுக்கு வந்து நகர்ப்புறத்தில் எப்படி இருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சிங்கநல்லூர் பகுதிகள், சாரி இது சூலூர் பகுதிகளில் வந்து கொஞ்சம் வீக் ஜோனாக இருக்கு. ஓட்டு என்ற போது பார்த்தீங்கன்னா பல்லடம் வந்து பீக்கா தூக்கி கொடுக்கும், தெற்கு தொகுதி பீக்கா தூக்கி கொடுக்கும், நார்த் தொகுதி கொடுக்கும். அதுக்கடுத்து கவுண்டம்பாளையம் கொஞ்சம் முன்ன பண்ண வரும், சூலூர் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண வர போது இறுதி முடிவு வருகிற போது இந்த புள்ளிவரத்தோட வெற்றி பெறுவார்.